So we will discuss some more problem on clocks. So the first problem is at 3:30, 3:40 it does AM or PM. The hour hand and minute hand of the clock forms an angle. So 3:30 அப்படின்னா 3ங்கிறது இங்கே இருக்கும், 3:40 அப்படின்னா 3ங்கிறது இங்கே இருக்கும், மினிட் ஹேண்ட் வந்து 8ல் இருக்கும் கரெக்டாக. ஸோ இதுதான் 3:40ங்கிறது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிட் ஹேண்ட் இஸ் ஓவர் டேக்கிங் த ஹவர் ஹேண்ட், சரியா? ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 3க்கும் 8க்குரிய டிஃப்ரென்ஸ் இந்த ஆங்கிள் தான் கேட்குறாங்க, சரியா? ஸோ 3க்கும் 8க்குரிய டிஃப்ரென்ஸ் வந்து 5 இல்லையா? ஸோ 5 × 30, சரியா? 5ங்கிறது வந்து 3க்குரிய டிஃப்ரென்ஸு இன்ட்டு 30 டிகிரி. ஏன்னா ஒரு இதுக்கு வந்து 3க்கும் 4க்குரிய டிஃப்ரென்ஸ் வந்து 30 டிகிரி. ஸோ 3க்கும் 8க்குரிய டிஃப்ரென்ஸ் வந்து 150 டிகிரி, சரியா? ஸோ இப்போ வந்து 40 டிகிரி என்ன பண்ணிக்கணும், 40 டிகிரி 40 வந்து 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும். 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 20 டிகிரி வந்துடுது, சரியா? ஸோ இந்த 20 டிகிரி வந்து சின்ஸ் மினிட் ஹேண்ட் இஸ் கிரேட்டர் தேன் ஹவர் ஹேண்டுங்கிறனால 20 டிகிரியை மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ ஆன்சர் வந்து 130 டிகிரி, சரியா? இது ஏன் வந்து அப்படி பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ மினிட் ஹேண்ட் வந்து இப்போ மூவ் ஆகிட்டு இருக்க என்ன ஆகும் அப்படின்னா இந்த 3லேருந்து இந்த ஹவர் ஹேண்ட் வந்து இப்படி மூவ் ஆகிட்டு வரும், சரியா? ஸோ அப்போது வந்து இந்த 150 டிகிரியோட கம்மியாக தான் இருக்கும். ஸோ எவ்வளோ கம்மியாகும்னு பார்த்தீங்கன்னா 40/2 டிகிரிக்கு கம்மியாக இருக்கும், சரியா? ஸோ அதுதான் 130 டிகிரின்னு போடுறோம். ஸோ இதே வந்து சப்போஸ் மினிட் ஹேண்ட் வந்து ஹவர் ஹேண்டை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து ப்ளஸ் போடுவோம், சரியா? ஸோ த டிஃப்ரென்ஸ். So next question, how many times are the hands of the clocks are at right angle in a day? ஸோ இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ 1 ஹவருக்கு எவ்வளோ ரைட் ஆங்கிள் வருதுன்னு பார்க்கலாம். அதாவது இப்போது 12 மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் இருக்குன்னு வைங்க, அந்த டைம் நான் எடுத்துக்கிறேன். ஸோ 12 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி இருக்கலாம், ஸோ 12:15, சரியா? 12:15 அப்படிங்கும் போது ஒரு ரைட் ஆங்கிள் ஃபார்ம் பண்ணும் கரெக்டாக, 12 to 1 மணி வரைக்கும் பார்க்கணும். ஸோ ஹவர் ஹேண்ட் இங்கே இருக்கும், மினிட் ஹேண்ட் வந்து இங்கே இருக்கும். ஸோ இதை தவிர வந்து ரைட் ஆங்கிள் எங்கே ஃபார்ம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 12:45 அப்படிங்கும் போது உனக்கு இன்னொரு ரைட் ஆங்கிள் ஃபார்ம் பண்ணுது. ஸோ இப்போ 1 ஹவருக்கு வந்து 2 டைம் வந்து இந்த ரைட் ஆங்கிள் ஃபார்ம் பண்ணுது, சரியா? ஸோ அப்போது வந்து 24 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ அப்படிங்கிறது தான் என்னோட கொஷின், சரியா? ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அது வந்து ஆன்சர் வந்து இட் இஸ் நத்திங் பட் இப்போது 44, சரியா? அதுதான் ஆன்சர். ஏன் அப்படின்னா ஸோ இனிஷியலாக வந்துட்டு இது எப்போ வந்து டோட்டலாக கோயின்சைட் ஆகிற டைமே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 1 ஹவருக்கு வந்து 24 ஹவர்ஸ்க்கு வந்து 11 டைம்ஸ் தான் அது வந்து கோயின்சைடாக ஆகும், சரியா? சாரி 22 டைம்ஸ் தான் கோயின்சைட் ஆகும். அதாவது 12 ஹவர்ஸ்க்கு வந்து 11 டைம்ஸ் தான் அது வந்து கோயின்சைடே ஆகும், சரியா? ஸோ அப்போது வந்து இது 24 ஹவர்ஸ்க்குன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா இது 11 டைம்ஸுங்கிறது வந்து இது வந்து கோயின்சிடென்ஸ்க்கு. பட் இதே வந்து நீங்கள் ரைட் ஆங்கிள் கேட்டிங்க அப்படின்னா 12 ஹவர்ஸ்க்கு வந்து 22 டைம்ஸு, சரியா? அப்போது எனக்கு வந்து 24 ஹவர்ஸ்க்கு அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா அது வந்து 44 டைம்ஸ், சரியா? So next question, the angle between the minute and hour hand of a clock when the time is 8:30. ஸோ இது 8:30 அப்படின்னா 8ல் இருக்கும், 6ல் இருக்கும் ஹவர் ஹேண்ட் மினிட் ஹேண்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹவர் ஹேண்டு தான் வந்து அதிகமாக இருக்குது இல்லையா? ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் என்னது, இதோட டிஃப்ரென்ஸ் வந்து 2. ஸோ 2 × 30, 2 × 30ங்கிறது என்னது, இட் இஸ் 60 டிகிரி இல்லையா? ஸோ ஹவர் ஹேண்ட் வந்து இங்கே மினிட் ஹேண்டை விட அதிகமாக இருக்குங்கிறதுனால ப்ளஸ் பண்ணிக்கணும். 30ல் பாதி வந்து 15 இல்லையா, 15 டிகிரி. ஸோ ஆன்சர் வந்து 75 டிகிரி. So next question வந்து at between 3 and 4 o'clock at what time in a minute both needles will coincide each other அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ
ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 3:15 இல்லையா? ஸோ 3:15 ஹவர் ஹேண்டும் இதே டைம்லேயும் மினி ஹேண்டும் இதே டைமில் இருக்கும் போது உங்களுக்கு வந்து கோயின்சிடென்ட் ஆகும். ஸோ அப்போது இது நம்ம எப்படி எழுதலாம்? 15/11 இல்லையா? 15/11. ஸோ இது எப்படி எழுதலாம்? 16 4/11 எழுதலாம். சரி, 15/11. ஸோ 3ங்கிறது என்னது? 3 இஸ் நத்திங் பட் நம்ம வந்து 15 மினிட்ஸ் தானே, அப்படி தானே எழுதுவோம். ஸோ அதனால் 15/11 போடுறேன். ஸோ 15/11 வந்து 15 வந்து 11ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் ஆன்சர் அஸ் 1 இல்லையா? 1 4/11 இல்லையா? ஸோ 11. ஸோ இது சால்வ் பண்ணி பாருங்கள், ரெண்டுமே ஆன்சர் கரெக்டாக தான் வரும். ஸோ இது சிம்பிளாக எப்படி நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போது இதுதான் ஆன்சரு, அதாவது 16 4/11 இல்லையா? ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 10 வரணும் சரியா? ஸோ அந்த என்ன ஆன்சர்னு பாருங்கள். இப்போ இங்கே இது ரெண்டு ஆட் பண்ணுங்கள், இது 7 தான் வருது. இது ரெண்டு ஆட் பண்ணுங்கள், 6 தான் வருது. இது ரெண்டு ஆட் பண்ணுங்கள், 6 தான் வருது. ஸோ ஆன்சர் வந்து 10 எங்கே வந்துச்சோ அதான் ஆன்சர் சரியா? 16 4/11. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து an accurate clock shows 7 AM through how many degrees will the hour hand rotate when the clock shows 1 PM சரியா? ஸோ 7 AM பார்த்துட்டிங்கன்னா 7ல் இருக்கும், 12ல் இருக்கும். இப்போ வந்து என்ன காமிக்குது அப்படின்னா 1 PM காமிக்குது சரியா? 1 PM காமிக்குது அப்படின்னா எவ்வளோ டிகிரி இது ரொட்டேட் ஆகி வந்திருக்குன்னு கேட்குறாங்க சரியா? ஸோ எவ்வளோ டிகிரி ரொட்டேட் ஆகிருக்கு? 6 இல்லையா? இதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து 6 × 30 போட்டிங்கன்னா 180 டிகிரி. ஸோ நெக்ஸ்ட்டு 12th கொஸ்டின் சரியா? ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்துட்டிங்கன்னா இப்போது இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இல்லையா? 12 6. ஸோ இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா? வேறு எது ஸ்ட்ரெயிட் லைன் சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது கூட ஸ்ட்ரெயிட் லைன் தான். ஏன்னா 12 o'clock சரியா? 12 o'clockக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் சரியா? ஸோ இதுவும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா, இதுவும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இந்த இது ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து 12 ஹவர்ஸில் 11 டைம்ஸ் இந்த மாதிரி ஆகும் சரியா? 11 டைம்ஸ் இந்த மாதிரி ஆகும். இதுவும் பார்த்துட்டிங்கன்னா 12 ஹவர்ஸில் வந்து 11 டைம்ஸ் இந்த மாதிரி ஆகும் சரியா? ஸோ அப்போது 24 ஹவர்ஸில் இது வந்து 22 டைம்ஸ் இந்த மாதிரி நடக்கும். அதே மாதிரி இது வந்து 24 ஹவர்ஸில் 22 டைம்ஸ் இது மாதிரி நடக்கும். ஸோ இப்போ டோட்டல் வந்து 44 டைம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து if it is 5:40 in 12 hours clocks, then what will be the time in the mirror சரியா? ஸோ 5:40ன்னு என்ன அர்த்தம்? 5ல் இருக்குது, 8ல் இருக்குது கிளாக்கு சரியா? ஸோ இது வந்து ஹவர் ஹேண்டு, இது வந்து மினிட் ஹேண்டு. ஸோ இந்த கிளாக்கில் வந்து எப்போ வந்து இதே வந்து மிரர் இமேஜில் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க சரியா? ஸோ இது மிரர் இமேஜ்னால் இந்த இது வந்து இங்கே வந்திருக்கணும், இந்த இது வந்து இங்கே வரணும் இல்லையா? ஸோ அதான் மிரர் இமேஜாக இருக்கும். இதை நம்ம எப்படி சிம்பிளாக இது பண்ணலாம்னா 11.60 சரியா? 11.60 கூட 5.40 மைனஸ் பண்ணணும் சரியா? ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா இது வந்து 20ன்னு கிடைக்கும், இது வந்து 6ன்னு கிடைக்கும். ஸோ 620 தான் உங்களோட ஆன்சர். அப்படின்னா எப்படி இருக்கும்னா 620னா ஸோ 6 4ல் இருக்கும் ஓகேவா? கரெக்டாக இது ஸோ நெக்ஸ்ட்டு
14th question வந்து the clock was set on Thursday at 4 a.m. If the clock gains 20 minutes per hour, then what will be the time that clock shows on Friday 8:30 p.m. So Thursday வந்து 4 a.m. இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃப்ரைடே 8:30 p.m. சரியா? ஸோ அப்போது இதுக்குரிய டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஸோ 24 ஹவர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 4 a.m. இருக்கும். ஃப்ரைடே 4 a.m. இருக்கும் இல்லையா? ஃப்ரைடே 4 a.m. இருக்கும். ப்ளஸ் 12 ஹவர்ஸ் போட்டிங்க அப்படின்னா அது வந்து 4 p.m. இருக்கும் இல்லையா? ஃப்ரைடே 4 p.m. இருக்கும். ப்ளஸ் 4 ஹவர்ஸ் 30 மினிட்ஸ்னு போட்டிங்கன்னா அதாவது 4.5 இல்லையா? 4.5 அப்படின்னு போட்டிங்கன்னா அது வந்து ஃப்ரைடே 8:30 p.m. இருக்கும். கரெக்டாக? ஸோ இப்போ டோட்டல் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா 40.5 ஹவர்ஸ். சரியா? 40.5 ஹவர்ஸு. ஸோ இப்போது 1 ஹவருக்கு வந்து 20 மினிட்ஸ் கெயின் ஆகுது. சரியா? 20 மினிட்ஸ் கெயின் ஆகுது அப்படின்னா 40 ஹவர்ஸ்க்கு வந்து எவ்வளோ மினிட் கெயின் ஆகும்? 800 மினிட்ஸ் கெயின் ஆகும். கரெக்டாக? ஸோ இதே வந்து 0.5 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ மினிட் கெயின் ஆகும்? 0.5 ஹவர்ஸ்க்கு 10 மினிட்ஸ் கெயின் ஆகும். ஸோ இப்போ டோட்டல் வந்து 8-10 மினிட்ஸ். சரியா? 8-10 மினிட்ஸ் வந்து டோட்டலாக கெயின் ஆகிருக்கு. ஸோ 8-10 மினிட்ஸுங்கிறது வந்து எத்தனை ஹவரு? சரியா? 8-10 மினிட்ஸ் வந்து எத்தனை ஹவர் அப்படின்னா 81/6. சால்வ் பண்ணிங்கன்னா 1 மீதி 2 3 இல்லையா? மீதி வந்து 3 வருது. 13.5 ஹவர்ஸ். சரியா? 13.5 ஹவர்ஸ் வந்து எதில் ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னா 8.30 p.m. ஆட் பண்ணணும். சரியா? அதாவது 8.5 ஹவர்ஸ். சரியா? 8.5 ஹவர்ஸில் வந்து 5 ஹவர் வந்து பிஎம் இல்லையா? பிஎம். இதை வந்து 12 ஹவர்ஸ் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து என்ன ஆகிடும்? 8:30 a.m. ஆகிடும். கரெக்டாக? 12 ஹவர்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா 8:30 a.m. ஆகிடும். ப்ளஸ் 1.30 இல்லையா? 1 ஹவர் 1.5 ஹவர்ஸ்னால் 1 ஹவர் 30 மினிட்ஸ். ஸோ அப்போது 10 a.m. இருக்கும். சரியா? 10 a.m. on சாட்டர்டே இல்லையா? சாட்டர்டேவாக மாறிடும். ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்னது? 10 a.m. சாட்டர்டே.